உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டிலேயே உருளைக்கிழங்க எப்படி வளர்க்குறது அப்படின்னு தாங்க. அதில் என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, உருளைக்கிழங்க எப்படி விதைப்பது, எப்படி வளர்ப்பது, எப்போ அறுவடைக்கு ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, உருளைக்கிழங்கு வளர்க்குறதுக்கு மொத்தம் எவ்வளோ நாள் ஆகும், ஆக மொத்தம் விதையிலிருந்து அறுவடை வரை மொத்தமாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது விதைக்கு உபயோகப்படுத்துகிற உருளைக்கிழங்கு எப்படி எடுத்துக்கணும். புதுசாக வாங்கின உருளைக்கிழங்குல முளை விட்டுருக்காது, அதை பயன்படுத்த வேண்டாம். வாங்கி கொஞ்ச நாள் ஆன உருளைக்கிழங்குல முளை விட்டுருக்கோம், அதெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு வளர்ப்புக்கு பயன்படுத்திக்கலாங்க. முளை விட்டுருக்க உருளைக்கிழங்குல டேமேஜ் எதுவும் இல்லாமல், நோய் தாக்குதல் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து உருளைக்கிழங்கு வளர்க்குறதுக்கு மண் கலவை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 30% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் எடுத்துக்கலாம். 30% கோகோ பீட் எடுத்துக்கலாம். 20% கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். கம்போஸ்ட் அப்படின்றது காய்கறி கழிவு உரம். கம்போஸ்ட்டை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், நர்சரியில் கேட்டு பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். 20% ஆத்து மணல், இது கூட ஒரு கைப்பிடி மண்புழு உரம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் மேன்யூர் சேர்த்துக்கலாம். மண் உரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இது கூட வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இது கூட உயிர் உரங்களான ட்ரைகோடர்மா விரிடியும் சியூடோமோனஸையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெண்டையும் வேற அழுகல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்க வளர்க்குறதுக்கு எந்த மாதிரியான க்ரோ பேக் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வளர்க்குறதுக்கு ஆழமான தொட்டியோ க்ரோ பேக்கோ எடுத்துக்கோங்க. க்ரோ பேக் எடுத்துக்கிறீங்கன்னா 12x12 இல்லைன்னா 15x15 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மண்கலவையை தொட்டியில் சேர்த்துக்கிறோம். தொட்டியோட ஆழத்தில் 1/3 பங்கு மட்டும் மண்கலவையை ஃபில் பண்ணுங்க. அடுத்து முளை விட்டுருக்கிற உருளைக்கிழங்க மண்ணில் வைக்க போகிறோம். உருளைக்கிழங்குல முளை வந்த பகுதியை மேலே தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். அதுலேருந்து தான் இலைகள் வரும், அதனால் அந்த பகுதி மேலே தெரிகிற மாதிரி வைங்க. இப்போ இந்த தொட்டியில் முளை வந்த 3 உருளைக்கிழங்குகளை வைக்க போகிறேன். நிறைய உருளைக்கிழங்கு வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. ஒரே ஒரு முளை வந்த உருளைக்கிழங்கு வச்சா கூட போதும். என்கிட்ட நிறைய முளைச்சிருந்தது, அதனால் 3 வச்சுட்டேன். உங்ககிட்ட தேவையான அளவுக்கு தொட்டியும் மண்ணும் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு முளை வந்த உருளைக்கிழங்குகளை வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மண்கலவையை உபயோகப்படுத்தி உருளைக்கிழங்கை மூட போகிறோம். முழுவதுமாக மண்கலவையை போட்டு உருளைக்கிழங்கை மூடிடக்கூடாது. முளை விட்டுருக்க பகுதி மேலே கொஞ்சம் தெரியணுங்க. அடுத்து மண்கலவை நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணீரை ஊற்றிக்கலாம். அதிகப்படியான தண்ணீரை ஊற்றக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கு வைக்கணும் அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு 2 கூட வைக்கலாம். கட் பண்ணி உருளைக்கிழங்கு வைக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலையும் 2 இடத்துல முளை வந்திருக்கணும். உருளைக்கிழங்கை வச்சு ஒரு 8லேருந்து 10 நாளைக்குள்ள மண்ணுக்கு மேலே இருந்த முளைகள்ல இருந்து இலைகள் முளைக்கும். இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே மண்ணு போட்டு மூடணும், இலைகளை மூடிடக்கூடாது. இதே மாதிரி செடி மேலே வர வர இலைகளை மூடாமல் தொட்டி முழுவதும் மண் கலவையை ஃபில் பண்ணிகிட்டே வரணுங்க. உருளைக்கிழங்கு வச்சதும் தொட்டி முழுவதும் மண் ஃபில் பண்ணிடக்கூடாது, போக போக இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இதற்கான தண்ணீர் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் கலவை ஈரமாக இருக்கணும், ஆனால் அதிகப்படியான தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மழையெல்லாம் வந்தால் தண்ணீர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொட்டியில் இருக்க மண் கலவையை ரொம்பவும் காய விட்டுற வேண்டாம், ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வச்சு 1 மாதம் கழிச்சு இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. உருளைக்கிழங்கு செடியை சுற்றி களை செடிகள் வந்ததுன்னா அதை அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வளர்க்குறதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, அதனால் ஈஸியாக வளர்த்துடலாம். உருளைக்கிழங்கு செடி அறுவடைக்கு ரெடி ஆகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி செடி மஞ்சள் நிறமாக மாறுங்க. இப்போ இந்த செடியில் ஒரு பக்கம்தான் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஒரு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பச்சை நிறத்தில் தான் இருக்குது. இந்த செடி வளர்க்குறதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அப்பப்போ நோய் தாக்குதல் இருக்குதா, பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இலைகள் முழுவதுமாக மஞ்சள் ஆனாலே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னோட செடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் இலைகள் எல்லாம் கொட்டி இந்த மாதிரி இருக்குது. மற்ற செடிகளை விட உருளைக்கிழங்கை வளர்த்து அறுவடை பண்ணுற நேரம் அப்படின்றது செம ஜாலியாக இருக்கும்.
தொட்டியை கவுத்து மண்ணு கூட அந்த உருளைக்கிழங்கை பார்க்கும் போது தான் மனசுக்கு ஒரு திருப்தியே இருக்கும். பரவாயில்ல, இந்த தொட்டியில் நிறைய உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது கூடவே பாருங்க எவ்வளோ பெரிய மண்புழு. உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணும் போது குட்டீஸ் கூட வச்சுட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உருளைக்கிழங்கு வைக்கும் போது என் பொண்ணும் என் கூட சேர்ந்து வச்சா, அதனால் அறுவடை பண்ணும் போது அவளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு, என்னென்ன சைஸில் வந்திருக்கு, உருளைக்கிழங்கு தவிர்த்து மண்புழு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நமக்கெல்லாம் உருளைக்கிழங்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் பெருசாக வந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன சின்னதாக வந்தாலும் சரி, அது எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறது 2வது தொட்டி. இதில் உருளைக்கிழங்கும் நிறைய இருந்தது, கூட மண்புழுவும் நிறையவே இருந்தது. நம்ம தோட்டத்து மண்ணிலையும் தொட்டி மண்ணிலையும் எவ்வளோக்கு எவ்வளோ மண்புழு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வளமான மண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தொட்டியில் எவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். எந்த உருளைக்கிழங்கை விதைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து எத்தனை நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் அப்படின்றது வேறுபடும். அதனால தோராயமா உருளைக்கிழங்கு அறுவடைக்கு ரெடி ஆகிறதுக்கு 120லேருந்து 150 நாட்கள் ஆகுங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க அதிகமாக யாரும் இருக்கவே மாட்டாங்க. உருளைக்கிழங்கை சுவைக்காக மட்டும் இல்லாமல் அதில் இருக்க சத்துக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல அயன், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இது போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல வலிமை தருது. பிபியை குறைக்கிறதுக்கும் இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இதில் இருக்க ஃபோலேட் அப்படின்ற சத்து ஒரு சில கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஃபைபர் சத்து டைஜஷனுக்கு உதவியாக இருக்குது, இம்யூனிட்டியும் அதிகப்படுத்துதுங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டிலேயே கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் ஆர்கானிக்காக வளர்த்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இருக்காதுங்க. நீங்களும் உருளைக்கிழங்கை ஜாலியாக வளர்த்து மகிழ்ச்சியாக அறுவடை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். நியூ வியூவர்ஸ் மற்ற பதிவுகளை பார்க்க சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். மற்ற பதிவுகளும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.